மூவி ஸ்டார்ட் ஆகுது. பயத்தில் அலறும் முகம் ஒரு கான்ட்ராக்ட் டீலர் காட்டுறாங்க. வின்சென்ட் ஏர்போர்ட்ல தனியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அப்போ ஒரு அன்னோன் ஆளு வந்து இடிக்கிறான். பயந்த முகம் 2 பேரும் சாரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிரீஃப் கேஸ் மாத்திக்கிறாங்க. வெடிக்கும் தலை. இப்போ வின்சென்ட் அந்த ஆளு பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு அவன் டெஸ்டினேஷன் நோக்கி போறான். வேற எங்கேயோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மேக்ஸ்ன்னு ஒரு டாக்ஸி டிரைவரை பார்க்கிறோம். அவன் ரொம்ப நல்லவன். புன்னகைக்கும் முகம். நைட்ல மேக்ஸ் ஒரு லேடி பேசஞ்சரை பிக் பண்றான். அவளோட பேரு எனி. சிட்டிக்கு போறதுக்கு டைரக்ஷன் சொல்றா. ஆனா அவன் எனக்கு ரூட் தெரியும்ங்கிறான். 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கதான் தெரியுது எனி ஒரு லாயர். ஒற்றை கண்ணாடி அணிந்த முகம். அவளுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலை இருக்காம். அதனால ஆபீஸுக்கு திரும்ப போறா. எனி மேக்ஸ் கிட்ட அவனை பத்தி கேக்குறா. அவன் எனக்கு டிரைவிங் வேலை பிடிக்கல, அதனால சீக்கிரமே இந்த வேலையை விட்டுடுவேன், ஏன்னா நான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான். 2 பேரும் அவங்க லைஃப் பத்தி பேசுறாங்க. எனக்கு மேக்ஸ் பிடிச்சிடுச்சு, ஆனா அதை பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லல. வாய் மூடப்பட்டுள்ள முகம். அடேங்கப்பா, வேற லெவல்ல ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன், கேட்டு அசந்துடுவீங்க. நோ நெகிழ்ச்சி சொல்ற மாதிரி எனி ஆஃபீஸுக்கு சீக்கிரமே வந்துடுறான். வந்துட்டு போறதுக்கு முன்னாடி மேக்ஸுக்கு தன்னோட கார்டு கொடுத்துட்டு நீ எப்ப வேணும்னாலும் என்னை வந்து மீட் பண்ணலான்னு சொல்றா. அடேங்கப்பா சொல்லிட்டு தன்னோட ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டா. அடுத்த சீன்ல வின்சென்ட் மேக்ஸ் ஓட்டுற டாக்ஸில வந்து உட்காந்துக்கிறான். ஒரு அட்ரஸை கொடுக்குறான். 2 பேரும் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. மேக்ஸ் வின்சென்ட் கிட்ட நீ எங்க இருந்து வரன்னு கேட்குறான். ஆனா வின்சென்ட் அவன் பேச்சை கண்டுக்கவே இல்லை. நம்ம அட்ரஸ்க்கு போவோம்னு கேட்குறான். அதுக்கு மேக்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல போயிடலான்னு சொல்றான். வின்சென்ட் தன்னோட டெஸ்டினேஷன்ல இறங்கி நான் ஒரு முக்கியமான பிசினஸ் டீலுக்காக வந்திருக்கேன், இன்னைக்கு நைட் எனக்கு எல்லா டீல்ஸையும் முடிக்கணும், நீ என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறியான்னு கேட்குறான். வின்சென்ட் அதுக்கு மேக்ஸுக்கு $600 ஆஃபர் பண்றான். அடேங்கப்பா, மேக்ஸுக்கு பணத்தோட ரொம்ப தேவை இருந்தது. அதுவும் இது ஒரு நாள் சம்பாதிக்கிறதை விட ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால அவன் ஓகே சொல்லிட்டான். அவன் டாக்ஸிய பில்டிங் முன்னாடி பார்க் பண்ணிட்டான். என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா? அடேங்கப்பா, வின்சென்ட் மீட்டிங்குக்காக உள்ள போறான். மேக்ஸ் டாக்ஸில உட்கார்ந்து வின்சென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்போதான் மேல இருந்து ஒரு டெட் பாடி கார் மேல வந்து விழுது. அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். மேக்ஸ் பயந்துட்டான். கார்ல இருந்து வெளியே வந்துட்டான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நடக்குதுன்னு. வின்சென்ட் வந்துட்டான். ஆனா அவனோட பிஹேவியர் எல்லாம் சுத்தமா மாறிப்போச்சு. ஆவேசமான முகம். மேக்ஸ் துப்பாக்கிய காட்டி மிரட்டி அந்த டெட் பாடியை டிகியில போட ஹெல்ப் கேட்கிறான். மேக்ஸ் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா வின்சென்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாடியை டிகியில மறைச்சிட்டான். அவன் கிளாஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வின்சென்ட் அவனோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அவனோட கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நாம ஆஃபீஸர் ஃப்ராங்க் பார்க்குறோம். அவன் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் வர்றான். ஆக்சுவலி ஃப்ராங்க் எதுக்காக வந்திருக்கான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வின்சென்ட் யாரை கொன்னானோ அவனை பார்க்கத்தான் இவன் வந்திருக்கான். ஃப்ராங்க் கதவை தட்டுறான். கதவு திறந்தே இருக்கு. ஜன்னலும் உடைஞ்சி இருக்குது. அந்த உடைஞ்ச ஜன்னல்ல இருந்து கீழே பார்க்கறான். கீழே வாட்டர் லீக் ஆயிட்டு இருக்குது. பயந்த முகம். அடேங்கப்பா, ஒரு ட்விஸ்ட பாருங்க. டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி கரண்ட் லொகேஷன் அப்படியே சொல்றான். ஆஹா, வின்சென்ட்டுக்கு இன்னொரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு. மேக்ஸுக்கு லொகேஷன் அதர்றான். அவன் பயந்து நடுங்குறான். ஏன்னா ரத்தம் தெரிக்கிற கேஸ்ல அவனுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லையாம். ஆனா வின்சென்ட் விடுற மாதிரி இல்ல. நீ பயப்படாத, நான் கொன்னவன் நல்லவன் இல்ல, ஒரு பெரிய கிரிமினல், தப்பானவன் தான் நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்றான். சே, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையிலே போலீஸ் வந்து மாட்டிக்கிச்சே. வின்சென்ட் மிரட்டுறான். மேக்ஸ், நீ ஏதாச்சும் சொல்லு, இல்லைன்னா அந்த 2 போலீஸ்காரனையும் காலி பண்ணிருவேன். அட கன்றாவியா, போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் கேக்குறானுங்க. ஐயையோ, விண்ட்ஷீல்டு உடைஞ்சு ரத்தம் கரை பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல போறானோ? டீர் அடிச்சுதான் ரத்தம்னு மேக்ஸ் ஒரு கதை கட்டுறான். ஆபீசருக்கு சந்தேகம் வந்துருச்சு. டிக்கிய ஓபன் பண்ண சொல்றான். மேக்ஸ் வண்டியை விட்டு இறங்கி டிக்கிய திறக்க போறான். அதுக்குள்ள ஆபீசருக்கு ஒரு எமர்ஜென்சி. யோ, அப்புறம் என்ன ஆச்சு? அடேங்கப்பா, ஒரு கால் வருது, அதனால அவங்க கிளம்புறாங்க. இப்போ வின்சென்ட் தன்னோட அடுத்த டார்கெட் நோக்கி பறக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பாட் போயிட்டான். ஆனா போறதுக்கு முன்னாடி மேக்ஸ் ஹேண்ட் கஃப் போட்டு கட்டி போடுறான். எதுக்குன்னா அவன் ஓடிடக்கூடாதுல்ல. அப்புறமா அவன் டார்கெட் முடிக்க போறான். இங்க மேக்ஸ் கார்ல தனியா இருக்கான். யோ, வின்சென்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு கார் ஹார்ன் அடிக்கிறான். மக்களேன்னு கூப்பிடுறான். சத்தம் கேட்டு கொஞ்சம் பேர் வர்றாங்க. ஆனா மேக்ஸ் கட்டி இருக்கிறத பார்த்ததும் உதவுறதுக்கு பதிலா அவனோட வாலெட் புடுங்கிட்டு வின்சென்டோட பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அப்போதான் வின்சென்ட் பில்டிங்ல இருந்து கீழே வர்றான்.
அவன்தான் பிரீஃப் கேஸோட நிக்கிறானுங்க. டேய் பிரீஃப் கேஸ் குடுடான்னு 2 பேரும் வின்சென்ட் மிரட்டி கன் காட்டுறாங்க. ஆனா வின்சென்ட் இருக்கானே, அவன் மின்னல் வேகத்துல அந்த 2 தீஃப்களையும் சுட்டு தள்ளுறான். அப்புறமா பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு மேக்ஸோட சேர்ந்து அங்கிருந்து பறக்கிறான். அதே நேரம் ஆஃபீஸர் ஃப்ரை பார்க்குறோம். அடேங்கப்பா, என்ன ஒரு ட்விஸ்ட்! இந்த சம்பவ ஸ்தலம்ல போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தப்போ பில்டிங்குக்கு கீழே கண்ணாடி துண்டுகள் கிடந்திருக்கு. அங்கேதான் கதையே ஆரம்பிக்குது. கொலை பண்ணப்பட்டவர் ஒரு கேப் டிரைவரை மீட் பண்ண வந்திருக்காரு. இதை கேட்டதும் பிராங்குக்கு பழைய கொலை ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒரு கேப் டிரைவர் 3 பேரை கொடூரமா கொன்னுட்டு கடைசியில் அவனும் செத்துட்டான். ஐயோ! ஆஃபீஸர்ஸ் அந்த கேப் டிரைவரோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பிராங்க் உறுதியா சொல்றான், அந்த கேப் டிரைவர் கூட இன்னொருத்தன் இருந்திருக்கான். அவனே எல்லாத்தையும் பண்ணிருக்கான். ஆனா யாருன்னு தான் தெரியல. அடுத்த சீன்ல 2 பேரும் ஒரு கிளப் போறாங்க. ஏன்னா விசென்டோட அடுத்த டார்கெட் அங்கதான் இருக்கு. கிளப்போட ஓனர் டேனியல் மீட் பண்ணி பேசுறாங்க. விசென்ட் சில கேள்வி கேட்கிறான். பதில் சொல்லும்போது டேனியலோட முகம் மாறுது. ஏன்னா அவனை கொல்லத்தான் விசென்ட் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம்லே, விசென்ட் மேக்ஸை வெளியே போக சொல்றான். டேனியல் கிட்ட சில கேள்வி கேட்கிறான். ஆனா டேனியல் தப்பா பதில் சொல்றான். அதனால விசென்ட் அவனை கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். மேக்ஸ் அவன் கண்ணு முன்னாடி நடந்த கொலைகளை பார்த்து பயந்து நடுங்குறான். அதனால விசென்ட்டை விட்டு ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ, அடேங்கப்பா தொல்லை தாங்க முடியலையே, விடாம துரத்துறானே. மேக்ஸோட பாஸ் ரேடியோவில் பேசுறாரு. ஏண்டா நீ உங்க அம்மாவை பார்க்க போகல? எவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ கேட்குறாரு. விசென்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரியுது. மேக்ஸ் ராத்திரி ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவை பார்க்க போறான். இன்னைக்கு போகலைன்னா சீன் வேற மாறிடும் போல. அடேங்கப்பா, விசென்ட் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அம்மாமா அவனை திட்டுறாங்க. ஆனா விசென்ட் கிட்ட நல்லா பேசுறாங்க. பேசும்போது விசென்ட் தெரிஞ்சுக்கிறான், மேக்ஸ் அவங்க அம்மாமா கிட்ட பொய்யா சொல்லியிருக்கான். என்னன்னு கேட்டா கார் கம்பெனி ஓனரா இருக்கேன்னு. ஐயையோ, விசென்ட் உண்மை சொல்ல போறான். அதுக்குள்ள மேக்ஸ் பிரீஃப் கேஸார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்கறான். அதுல விசென்ட் கொல்ல போற ஆளுங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. பிரீஃப் கேஸா காப்பாத்தணும், அதனால பின்னாடியே துரத்துறான். ஆனா மேக்ஸ் பிரீஃப் கேஸா ஹைவே நடுவுல தூக்கி போட்டுட்டான். எல்லா டாக்குமெண்ட்ஸும் காத்துல பறக்குது. அடப்பாவி, மேக்ஸ் பண்ண வேலைய பாரு. விசென்ட்டுக்கு பயங்கர கோபம் வருது. ஆனா ஏதோ யோசிச்சுட்டு அவனை விட்டுடுறான். வேற எங்கேயோ ஆஃபீஸர் பிராங்க் செத்து போன. அடேங்கப்பா, டாக்டர் வந்து இருக்காரு. யாருன்னு பார்த்தா ஒரு ஆளு செத்து கிடக்குறான்னு செக் பண்ண வந்திருக்காரு. அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். அங்கே பாருங்களேன், ஒரே மாதிரி 3 பேரை சுட்டு தள்ளியிருக்கானுங்க. ஒரே கன்ல ஒரே ஆளு சுட்டிருக்கான்னு டாக்டர் சொல்றாரு. பயத்தில் அலரும் முகம். பிராங்க் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஆனா அந்த ஹோட்டல்ல கொன்னானே ஒருத்தன், அவனோட லேஷ் காணாம போச்சு. குழம்பிய முகம். அப்புறம் பாருங்க, விசென்ட் மேக்ஸ் கிட்ட கேட்கிறான், ஏண்டா நீ உங்க அம்மா கிட்ட போய் சொல்ற? ஆவேசமான முகம். அதுக்கு மேக்ஸ், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், என்கிட்ட காசு இல்ல, எங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நான் பொய் சொன்னேன்னு சொல்றான். கெஞ்சும் முகம். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டாங்க. விசென்ட் கிட்ட டார்கெட் லிஸ்ட் இல்ல. அதனால மேக்ஸோட பர்ஸை புடுங்கிட்டு, போடா உள்ள, பீனிக்ஸ்னு ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்து பேக்கப் லிஸ்ட் வாங்கிட்டு வான்னு சொல்றான். கொம்புகளுடன் சிரிக்கும் பேய்முகம். ஏன்னா அந்த பீனிக்ஸ் தான் விசென்ட்டுக்கு ஆளுங்களை கொல்ல காசு கொடுத்தது. பணத்தை கண்டு நாக்கை வெளியே காட்டும் முகம். மேக்ஸ் விசென்ட்டையும் கூட வர சொல்றான். ஆனா விசென்ட் வரமாட்டேங்கிறான். ஏன்னா பீனிக்ஸ் இதுவரைக்கும் அவனை நேர்ல பார்த்ததில்லையா. ஆமா, விசென்ட் எப்போதுமே தன்னோட வேலையை சீக்கிரட்டா பண்ணுவான். ஆஹா, இப்ப வேண்டா, வெறுப்பா மேக்ஸ் தனியா போக வேண்டிய நிலைமை. கேட்ல இருக்கிற கார்ட்ஸ் அவனை செக் பண்றாங்க. அடப்பாவீங்களா? ஆனா அவன் தன்னோட நேம் விசென்ட்னு சொன்னதும் செக் பண்ணாம உள்ள விடுறாங்க. என்ன ஒரு ட்விஸ்ட்! இந்த ரெஸ்டாரண்ட்ல FBI கண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா இங்க ஒரு பெரிய ட்ரக் டீல் நடக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஆபீசர் பிராங்க் வேற இங்க நடக்கிற அசாதாரணமான விஷயத்தை பார்க்க வந்திருக்காரு. அப்போ வெளியில ஒரு டாக்ஸி தெரியுது. அதோட விண்ட்ஷீல்ட் உடைஞ்சி இருக்குது. டேய், டாக்ஸி நம்பர் பிளேட்டை வச்சு அதோட ஓனரை கண்டுபிடிக்கிறாங்க. பிராங்கோட ஆளு ஒரு நாள்ல 3 பேரை அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்றான். என்ன கொடுமடா இது! இது வெறும் கோயின்சிடென்ட் இல்ல. ஏன்னா கொன்னு போட்ட எல்லாருமே ஒரு சாட்சி. ஆஹா, இன்னொரு பக்கம் மேக்ஸ் பீனிக்ஸை மீட் பண்றான். அவன் லிஸ்ட் கேட்டதும் பீனிக்ஸ் பயங்கர கோபம். எப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணினேன், ஆனா நீ அதை சுலபமா தொலைச்சிட்டியேங்கிறான். மேக்ஸ் அதுக்கு சாரி சொல்லிட்டு, நான் அந்த 3 பேரையும் கொன்னுட்டேன்,
இனிமேல் அவ்வளவுதான், செம்ம. ஐயோ, இன்னும் 2 பேர் தான் பாக்கி இருக்காங்களா? லிஸ்ட் கிடைச்ச உடனே அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிடுவானாமே. இதை கேட்ட ஃபீனிக்ஸ் இருக்கானே, அவன் வேலையில செம குஷியாம். உடனே பேக்கப் லிஸ்டையும் தர்றானாம். ஆனா மேக்ஸ் போனதுக்கப்புறம் தன்னோட ஆளுங்களை அவன் பின்னாடியே அனுப்பி வைக்கிறான். எதுக்குன்னா வின்சென்ட் வேலையை முடிச்சதும் அவனை காலி பண்ண சொல்றானாம். அடப்பாவீங்களா, அங்க பாருங்களேன், ஃப்ராங்க் மேக்ஸை பத்தி தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு டாக்ஸி டிரைவராம். கொலைகாரன் ஆளுங்களை கொல்றதுக்கு இவனை சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானாம். லிஸ்ட் கிடைச்சதும் விசென்ட் அடுத்த டார்கெட்க்கு பறக்கிறான். ஃப்ராங்க் ரேடியோ தன்னோட யூனிட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறான். மேக்ஸ் ஓட்டுற டாக்ஸியோட நம்பரையும் சொல்றான். டாக்ஸியை பார்த்தா துரத்திட்டு வாங்கன்னு கத்துறான். விசென்ட் ஒரு கிளப் வர்றான். ஏன்னா அவனோட அடுத்த டார்கெட் அங்கதான் இருக்கான். இந்த தடவை மேக்ஸையும் உள்ள கூட்டிட்டு போறான். ஏன்னா பீனிக்ஸ் தன்னோட ஆளுங்களை பின்னாடியே அனுப்பியிருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. விசென்ட் வேலையை முடிச்சதும் அவனை போட்டு தள்ளுவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அங்க பாருங்க, ஃப்ராங்க் சில FBI ஏஜென்ட்ஸ் மேக்ஸோட டாக்ஸியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டானுங்க. என்ன நடக்குமோ? ஏமாம், விசென்ட்டுக்கு அவனோட டார்கெட் கண்ணுக்கு தெரியுது. கூடவே கொஞ்சம் கார்ட்ஸ் வேற. விசென்ட் இங்க ஒரு வழியை உருவாக்க பார்க்கறான். அதனால ஒரே ரணகலம் ஆகிருது. ஃபீனிக்ஸ் ஆளுங்க மேக்ஸை விசென்ட்னு நினைச்சு கொல்ல வந்தாங்களாம். ஆனா ஒரிஜினல் விசென்ட் அவங்கள போட்டு தள்ளிட்டான். மேக்ஸ் தனியா மாட்டிக்கிட்டான். அப்போதான் ஃப்ராங்க் அவனை பார்த்துட்டு வெளியே கூட்டிட்டு போறான். இங்க விசென்ட் ஃபீனிக்ஸ் ஆளுங்களை ஒன்னா காலி பண்றான். கடைசியில டார்கெட்டையும் முடிச்சிட்டான். அப்போ ஃப்ராங்க் மேக்ஸை வெளியே கூட்டிட்டு வரான். ஆனா விசென்ட் சரமாரியா சுட்டு தள்ளுறான். ஃப்ராங்க் சம்பவ இடத்திலேயே காலி. அப்புறமா விசென்ட் மேக்ஸை கூட்டிட்டு எஸ்கேப். கொஞ்ச தூரம் போனதும் மேக்ஸ் கேக்குறான், ஏண்டா ஃப்ராங்க கொன்னேன்னு. அதுக்கு விசென்ட் சொல்றான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு. இதை கேட்டதும் மேக்ஸுக்கு செம காண்டாகுது. கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் சொல்றான், நீ ஒரு கோழை, உன் அம்மா கிட்டேயே போய் சொல்றேன்னு. 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம். மேக்ஸ் விசென்ட் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். அதனால காரை வேகமா ஓட்டுறான். அடப்பாவி, விசென்ட் அவனை மிரட்டி கார் மெதுவா ஓட்ட சொல்லிருக்கான் பாரு. ஆனா நம்ம மேக்ஸ் இருக்கானே, அவன் பேச்சையே கேட்கல. கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகி தலைகீழா கவுந்துருச்சு. விசென்ட் டக்குன்னு கார்ல இருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆயிட்டான். மேக்ஸம் வெளியே வந்தான். ஆனா அங்க ஏற்கனவே ஆபீசர்ஸ் வந்துட்டாங்க. மேக்ஸ் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா காருடைய டிக்கியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடியோ. உடனே மேக்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா மேக்ஸ் என்ன சொல்றான் பாருங்க, நான் நிரபராதின்னு கத்துறான். மேக்ஸோட பார்வை விசென்ட்டோட அடுத்த டார்கெட் மேல விழுது. அது யாருன்னு பார்த்தா அனா. ஆமா, மேக்ஸ் விசென்ட் மீட் பண்றதுக்கு முன்னாடி அனாவை மீட் பண்ணான்ல, அவதான். ஆபீசர் மேக்ஸ் ஹேண்ட் கப் போட போறாரு. அப்போ மேக்ஸ் ஒரு தள்ளிட்டு கன் புடுங்கிடுறான். ஆபீசரை கார்ல கட்டி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப். வழியில ஓடும்போது ஒரு ஆளுடைய போன் புடுங்கி அனாவோட கார்டு எடுத்து அவளுக்கு கால் பண்ணான். அங்க விசென்ட் அனாவோட ஆபீஸ் இருக்கிற பில்டிங் பக்கத்துல வந்துட்டான். மேக்ஸ் திரும்ப அனாவுக்கு கால் பண்றான். ஒரு வழியா அவ அட்டென்ட் பண்ணிட்டா. விசென்ட் பத்தி சொல்றான். ஆனா அனாக்கு யாரோ நம்மள கலாய்க்கிறாங்கன்னு தோணுது. ஆனா மேக்ஸ் ஃபீனிக்ஸோட பேரை சொன்னதும் தான் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியுது. விசென்ட் அனாவை தேடி ஆபீஸ்க்குள்ள வரான். ஆனா அங்க யாருமே இல்ல. மேக்ஸ் அனாவை பார்த்துடுறான். அதே நேரத்துல விசென்ட் கீழே எவனோ ஒருத்தன் ஃப்ளோர்ல அனாவை தேடிட்டு இருக்கான். மேக்ஸ் அவளை சீக்கிரமா அங்கிருந்து கிளம்ப சொல்றான். விசென்ட் போன்ல யாரோ பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க போறான். இங்க அனா உதவி கேட்டு கால் பண்ண பாக்குறா. ஆனா விசென்ட் எல்லா எலக்ட்ரிசிட்டியையும் கட் பண்ணிடுறான். அவளுக்கு முன்னாடி ஒரு ஆளோட நிழல் தெரியுது. அதனால ஒரு ஓரமா ஒளியிறா. ஆனா விசென்ட் அவளை கண்டுபிடிச்சிடுறான். கண்ணை வச்சு மிரட்டுறான். ஆனா அப்போ மேக்ஸ் வந்து விசென்ட் மேல கண்ணை வைக்கிறான். மேக்ஸ் ஷூட் பண்றான். விசென்ட் அப்புன்னு கீழே விழுந்துடுறான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. விசென்ட் எழுந்திருச்சு புல்லட்டா பறக்க விடுறான். எப்படியோ தப்பிச்சு பில்டிங்ல இருந்து கீழே வந்துடுறாங்க. விசென்ட் மாடி ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே வரான். 2 பேரும் ட்ரெயின் ஸ்டேஷன் போறாங்க. ஆத்தாடி, என்னமா சேசிங்.